நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே வேத பகுதி நாம் தியானித்து ஜெபம் செய்வோம். யோபு 12ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களிலே, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான், ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். காலிடர்களுக்கு இது நேரிடும். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். நிறைய வேளையில சில குடும்பத்துல எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள இப்படி ஒரு பாரம் இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளத்துல யோசிப்பாங்க. இது வெளியே தெரியாது. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, ஒரு ஆபீஸ்ல வேலை வைப்பாங்க, ஒரு கம்பெனில வேலை வைப்பாங்க, காலேஜ் படிக்கும்போது கூட இருந்திருப்பாங்க, ஸ்கூல் படிக்கும்போது இன்னுமா பக்கத்து வீடா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், ரொம்ப நெருங்கின சொந்தமா இருக்கலாம், ரொம்ப பழகியிருப்பாங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, தெரியாதவங்க சொன்னா நமக்கு அது ஒரு காயமா இருக்காது, தெரிஞ்சவங்க நம்மளை சொல்லும் போது அது பெரிய காயமா இருக்கும். கூடயே இருந்திருப்பாங்க, அவங்க சில வார்த்தைகள் சொல்லும்போது அந்த காயம் இருதயத்துக்குள்ளே ரொம்ப வருஷமா உள்ளேயே இருக்கும். சில குடும்பத்திலே, அண்ணே இந்த செய்தி எனக்குண்ணே, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் சிநேகிதால் நான் நிந்திக்கப்பட்டு, ஆமாண்ணே என்னை அவமானப்படுத்தி பேசிட்டாங்க, நான் உண்மையா பழகினேன், நான் உண்மையா இருந்தேன். சில குடும்பத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட் அப்படின்னு உடனே பணம் கொடுப்பாங்க, இன்னுமா நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, நம்ம உண்மையா சில நேரத்துல பழகியிருப்போம், உண்மையா ஹெல்ப் பண்ணியிருப்போம், அவங்களுடைய தேவைக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி இருப்போம், நேரத்தை செலவு பண்ணியிருப்போம், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணியிருப்போம், ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டா இருப்பாங்க, எப்படினாலும் சொல்லலாம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, அது ரொம்ப ஒரு மனசு தாங்க முடியாது. எப்படின்னா, தெரிஞ்சவங்க பேசும்போது இத்தனை வருஷம் பழக்கமா இருந்தாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த காயம் அவங்கள விட்டு போகாது. அவங்க எப்பெல்லாம் யோசித்து பார்க்குறாங்களோ, என்னை எப்படி வேதனைப்படுத்திட்டாங்க, என் மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அது இருதயத்துக்குள்ள ஒரு பாரமா இருக்கும். அவங்கள யோசிக்கும் போது, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே. ஏன் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். பல வேளையிலே நம்மையும் கூட காயப்படுத்திய ஜனங்கள் உண்டு. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்தில் இருக்கும்போது சகல செழிப்போடு இருந்தேன், அதே நேரத்தில் நஷ்டப்பட்டேன். மனுஷனை நம்பி பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்து, விக்கிரத்துக்கும் பணம் கொடுத்து, மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தரை விட்டு வழி விலகி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கப்பட்டு, அகப்பட்டு, சிறையிருப்புக்குள்ள போய், ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே சாபத்துக்குள்ள சிக்கிக்கொள்வான். இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மொத்தமா நடந்திருக்கு. மனுஷனை நம்பியே பல லட்சங்கள் கொடுத்துருக்கேன். 1 ரூபா 2 ரூபா சொல்லல, பல லட்சங்கள்.
அந்த பல லட்சங்கள் கொடுத்து உண்மையா பழகிட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை காயப்படுத்துவாங்கல்ல, அந்த காயம் இதயத்துக்குள்ள அப்படியே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக உலகத்தை வெறுத்து, மாம்சத்தை வெறுத்து, தேவையில்லாத எண்ணங்களை வெறுத்து, உலகத்துல எதுவுமே கிடையாது, கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். ஒரு மனுஷன் ஆவியில ஜெனிப்பிக்கப்படணும் அப்படின்னா மாம்சத்துக்கு செத்து ஆவிக்கு பிழைத்திருக்கணும். அத பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஆவியில இருக்கிறோம் என்றால் சில காயங்களை எல்லாமே தேவனே எடுத்துருவார். ஆனா சில வேலையில உலகத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, கம்பெனில இருப்பாங்க, ஆபீஸ்ல வைப்பாங்க, கூட இருக்கிற ஸ்டாஃபா இருக்கும், கூட பழகிறவங்களா இருப்பாங்க, அவங்க நம்மளை காயப்படுத்தி இருப்பாங்க. ஐயா காயப்படுத்தினது யாரு அப்படின்னா 10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி பக்கத்து வீடு ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இந்த காயப்படுத்துற காரியங்கள் சில வேளையில சில குடும்பத்துல இருக்கும், வெளியே தெரியாது. நம்ம என்னதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனாலும், என்னதான் தேவனை தேடினாலும், ஆனா இருதயத்துக்குள்ள சில காயங்கள், வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, அவங்க நம்ம தப்பா பேசியிருப்பாங்க, அதான் அழகா எழுதப்பட்டிருக்கு. நான் நிந்திக்கப்பட்டு, எதனால நம்மளை தப்பா பேசினாங்க தெரியாது, எந்த சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் 31 நாளும் சுகம் பலன் ஆரோக்கியமா இருக்கிறதே பெரிய கிருபை. ஒரு நாள் உடம்பு நல்லா இருக்கும், ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருக்கும், ஒரு நாள் பிரச்சனைல இருப்பான், ஒரு நாள் கடன் பிரச்சனைல இருப்பான், ஒரு நாள் குடும்ப பிரச்சனைல இருப்பான், ஒரு நாள் பிள்ளை பிரச்சனைல இருக்கும். ஒரு குடும்பம் சொல்லி எடுத்துக்கிட்டா ஒரு வீட்டுக்குள்ள 1000 காரியம் இருக்கு. இதுல இருந்து ஒரு மனுஷன் வெளியில வந்து நிம்மதியா வாழ்றதே பெருசு. ஆனா இன்னைக்கு பல வேளையில சில ஜனங்களால் நிந்திக்கப்பட்டு, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, நம்மள தேவையில்லாம பேசி அது நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு பாரமா இருக்கும். அப்படி ஒருவேளை யாராவது இன்னைக்கு இணைந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், தேவனை நோக்கி ஜெபம் செய்வேன். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு. யோபனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நஷ்டம், பிள்ளைகள் போயிட்டு, மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படிங்கிறது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா கூட இருக்க ஃப்ரெண்டு அவங்களும் அப்படி பேசுறாங்க. யோபனுடைய வாழ்க்கையிலே இந்த 42 அதிகாரமும் ஆழமான கருத்து இருக்கு. ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்கும் போது சிநேகிதர் எப்படி பேசியிருக்கிறாங்க, யோபுவை குறித்து சிநேகிதரால் அவர் எவ்வளவு காயப்பட்டார் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை அண்ணே என் வாழ்க்கையில் அப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னா உட்காந்து வாசிங்க, யோபு நிருபம் ஃபுல்லா உட்காந்து வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கு, 42 அதிகாரம் தான், பொறுமையா உட்காந்து வாசிங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, அவர் எப்படிலாம் நிந்திக்கப்பட்டார் அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, நான் நிந்திக்கப்பட்டு, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை தேவையெல்லாம் பேசிட்டாங்க. ஒரு மனுஷன் சில வேளையில எதுல பாதிக்கப்படுறான் அப்படின்னா, என்னை தேவையில்லாம பேசிட்டாங்க. நான் வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்படும் போது என்னைய தெரிஞ்சவங்க, எனக்கு கூட இருக்கிறவங்க, அவங்களாம் என்னைய வந்து நிந்தித்து பேசும்போது தேவனுடைய சமூகத்துல போய், ஆலயத்துல போய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 2015 டு 2021 இந்த 6 வருஷமே கண்ணீர் வாழ்க்கை மட்டும்தான். கண்ணீர் வாழ்க்கை அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீர் வந்துடும், ஜெபிக்கும் போது கண்ணீர் வந்துடும். அது எங்க இருந்தா வரும்னு எனக்கும் தெரியாது.
என இருதயம் ஃபுல்லா பாரம். கொரோனா நேரத்தில் 2 வருஷம் கண்ணீர் தான். என எத்தனையோ குடும்பத்துக்கு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். ஆன்லைன் மூலியமாக அவசர சிகிச்சையில் இருப்பாங்க, அங்கேருந்து எனக்கு ஃபோன் வரும். கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, குடும்பத்தில் யாராவது இறந்துருப்பாங்க. எங்கள் வீட்டிலே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலை ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு. ஒரு மனுஷன் எந்த மாதிரி சூழலிலே ஜெபிக்கிறார்? யோபு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? இப்ப இன்னைக்குள்ள செய்தி கொஞ்சம் நம்ம வருவோமே. நம்மளை யாராவது தேவையில்லாமல் பேசிட்டால், ஏன்னா இப்ப இந்த கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, தேவனை விட்டு எப்படி தள்ளி போனாங்க, எதனால தள்ளி போனாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, ஃப்ரெண்டு பேசல அப்படின்னா சர்ச்சுக்கு போக மாட்டுக்காங்க. சர்ச்சில் யார்ட்டையாவது பழகிருக்காங்க, அங்க பார்த்தா 2 குரூப்பா இருக்கு. அவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு போக மாட்டுக்காங்க. நான் 2 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்துருக்கேன். சர்ச்சில் உள்ள விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, மூப்பர் எப்படி இருக்கிறாங்க, தாய்மார்கள் எப்படி இருக்கிறாங்க. அநேக குடும்பத்தை கர்த்தருடைய கிருபையினால சந்திக்க தேவன் கிருபை செய்தார். அதே நேரத்தில் சர்ச்சில் போய் செய்தி பேசுறதுனால ஆவியானவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். சர்ச்சுக்குள்ளேயே 2 விதமான ஜனங்கள், இவங்களை அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களை இவங்களுக்கு பிடிக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை ஆராதிக்க போன இடத்துல அங்கேயும் உள்ள ஒரு விரோதம், ஒரு பகை, ஒரு எரிச்சல், ஒரு முன்கோபம், இதெல்லாம் எங்கனே இருக்கு அப்படின்னா ஆலயத்துக்குள்ளே. அதனால சில வேளையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி மறைந்து வாழ்றாங்க. சில குடும்பத்தில் சிநேகிதரால் நிந்திக்கப்படும் போது, அவனுடைய வாழ்க்கையில கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும் போது, கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கும் போது, ஆலயத்துக்கு போக மாட்டுக்காங்க, தேவனை தேட மாட்டுக்காங்க, தேவனுடைய சமூகத்துக்கு போக மாட்டுக்காங்க. ஆனா யோபு என்ன செய்தார்? தேவனுடைய சமூகத்துக்கு போகிறார். நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். என்னை எல்லாரும் தப்பா பேசுறாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனையில தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். ஐயா, இருதயம் ஃபுல்லா கண்ணீர் தான். யார்கிட்ட போய் சொல்லி புலம்பி அழ எனக்கு தெரியல. என் கூட இருக்கிறவங்களே என்னை கேவலமா பேசிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை தூசிக்கிறாங்க. அவங்களால நான் காயப்பட்டுட்டேன், அவங்களால நான் வேதனைப்பட்டுட்டேன், அது என்னால தாங்க முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற மனுஷன் அடுத்த வார்த்தை சொல்றாரு, தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷன் 1000 பேசலாம்ப்பா, ஆனா பிரச்சனையில் உள்ள ஒரு மனுஷன் சொல்றாரு யோபு, தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். நம்மளை யாரெல்லாமோ கஷ்டப்படுத்தினாலும், எந்த விதமான ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தாலும் முதல்ல என்ன தெரியுமா சொல்லணும்? தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவேன், எனக்கு இந்த பிரச்சனை மாறிடும். அந்த விசுவாசம் யோபனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் குறையல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டு ஒரு 1/2 கோடி அழிச்சதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வந்தாள், கையில 1 ரூபா இல்லாம ஊழியத்துக்கு வந்தாள். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பைபிள் வசனம் என் இருதயத்தில் உள்ள காயங்களை ஆற்றியது, தேற்றியது, குணமாக்குனது. ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியின் பட்டயத்தை கையில் எடுக்கும் போது இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள
தேவன் கிருபையையும் ஜீவனையும் தீர்க்காயுசையும். இந்த 3 இருந்தாலே போதும். 2015 ஆமா 2008 இருந்து 2020 வரைய தொடர்ந்து எனக்கு மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த குடும்பம் மாந்திரியம் பண்ணாங்களோ அதே வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டே செத்து போயிட்டாங்க. நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ தேவன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு, கிருபை தந்தாரு, ஜீவன் தந்தாரு, உங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்காரு. இதுக்கெல்லாம் என்னன்னே அர்த்தம் அப்படின்னா, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, ஒரே ஒரு மனுஷன் தான் கூட தான், பல லட்சங்கள் கொடுத்தேன், ஆனால் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு, ஆனா தேவனை நோக்கி தேட ஆரம்பிச்சேன், தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தனே அப்படின்னா, நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனா கூட கையில பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்கல, ரொம்ப முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, ரொம்ப பாட்டு படிக்கல, ஸ்தோத்திர பலி செலுத்தல, தேவனை தேடல, துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்தால், உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகி இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சுது, வேதத்தை விட்டு விலகினாலே துன்மார்க்கர் தான். அப்ப நான் தான் துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லி வசனத்தின்படி உடனே தேவன் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், தேவனை நோக்கி ஜெபம் செய்வேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை தேவையில்லாம பேசலாம். ஏன்னா நிறைய இடத்துல, ஆபீஸ்ல, கம்பெனில, பல இடத்துல என்னென்ன நடக்கு. கூட இருக்கிறவங்க 10 வருஷமா 20 வருஷமா நல்ல அழகா ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன் 30 வருஷம் 40 வருஷம் கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அப்படியே போய்கிட்டே இருக்கும். வயசு பார்த்தா 50 வயசு 60 வயசு அப்படிம்பாங்க. 40 வருஷமா 50 வருஷமா எனக்கு ஃப்ரெண்ட் அப்படிம்பாங்க. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். அதாவது நார்மல் மனுஷன்னா கூட அது தாங்கி கொள்வாங்க. ஆமா என் மேல இந்த மிஸ்டேக் இருந்துச்சு, அதனாலதான் என் ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுருவாங்க. ஆனா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு யோபு குறித்து, உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். யோபு சொல்றாரு, உண்மையா வாழ்றேன், நீதிமானா வாழ்றேன், ஆனா பரியாசம் பண்ணப்படுகிறான். அவரை குறித்து சொல்றாரு. இன்னைக்கு நிறைய வேளையில கூட இருக்கிறவங்க பேசும்போது அந்த காயம் அதிகமா இருக்கும். பரியாசம், நிந்திக்கப்பட்டு இப்படி பேசுறாங்களே, இந்த காயத்தினாலே ஒருவேளை யாராவது தேவனை தேடாம இருக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்துக்கு போகாம இருக்கிறீங்களா? ஆலயத்துக்கு போகாம இருக்கிறீங்களா? சபைக்கு போகாம இருக்கிறீங்களா? சபையில் உங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்களா? சிநேகிதரால் நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருதயம் காயப்பட்ட நிலைமையில இருக்கா? நான் 2015 சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு போல, ஆனா இருதயம் காயம், நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை. எல்லாரும் கடன்ல இருக்கும்போது என்னைய காயப்படுத்தினாங்க. ஆலயத்துல போய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், தேவனோட சமூகத்துக்கு போக ஆரம்பிச்சேன். இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும். ஆலயத்துக்குள்ள போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உடனே கண்ணீரா ஓடும். இருதயம் ஃபுல்லா உடைஞ்சு சுக்கு நூறா இருக்கும். தாங்க முடியாத பாரத்தோடு கண்ணீரோடு தேவனோட சமூகத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். தேவன் கிருபையாக ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் இருக்கு. யாரெல்லாம் தேவனோட சமூகத்துக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார்.
நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். பிரச்சனை இல்லாத வீடு, இல்ல பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது, யார்கிட்ட பேசினாலும் என் வீட்டுக்குள்ள எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நான் இப்போ 2 வருஷமா சர்ச்சுக்கே போல அப்படிம்பாங்க. நான் இப்போ ஒரு 7 வருஷமா சர்ச்சுக்கே போல அப்படிம்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பேன். நானும் கொஞ்சம் விவரமா கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்கல்ல, அதான் நான் சர்ச்சுக்கு போல அப்படிம்பாங்க. அதெல்லாம் பைபிள் வாசித்து பார்த்தா இவங்க தேவனை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. தேவனுடைய சமூகத்துக்கு போனால் ஆசீர்வாதம். பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கும்போது சர்ச்சுக்குள்ள போய் அழுங்க, கண்ணீர் வடிங்க. நான் இதைத்தான் செஞ்சேன்ப்பா. இன்னைக்கு நான் குடும்பமா இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமாக ஆன்லைன் மூலியமா பேசுறேன் அப்படின்னா, நான் எப்போதுமே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், ரவிராஜுக்கு தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். காசோ பணமோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 1000 கோடி சொத்து இருக்கலாம். அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது உயிர் இல்லைன்னா என்ன ஆகும்? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு வீட்டுல தலைவர் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? நிறைய குடும்பத்துல எனக்கு ஜெபக்குறிப்பு வரும். என் கணவர் கள்ள தொடர்புல இருக்காரு, என் கணவர் இறந்து போயிட்டாரு, இளம் விதவையா இருப்பாங்க. ஒரு வாலிப மகள் ஒரு கடையில வேலை பார்த்தா, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்க அப்பா ரொம்ப தண்ணி அடிப்பாருனே, எங்க வீட்டுல ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறேன், வேற இடத்துல வேலை பார்க்கிறேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் வேலை பார்த்து போயிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும், எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நம்ம கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பாடு உண்டு. ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோமா? அதுதான் கேள்வி. யோபனுடைய வாழ்க்கையிலே, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். பிரச்சனை ஒரு சில இருக்கு, அடுத்த வார்த்தை என்ன வருது அப்படின்னா, தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். எனக்கு ஜெபிக்க சில குடும்பம் வரும்போது நான் முதல்ல கேட்பேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? சர்ச்சுக்கு போறீங்களா? குடும்பமா போறீங்களா? வீட்டுக்குள்ள தேவையில்லாம ஏதாவது இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கேட்பேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தேவனை எப்படி தேடுறோம்? அத கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே இருதயத்தினுடைய காயங்கள் மாறிடும். எனக்கு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த பக்கத்து வீட்டுல அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அந்த அவங்க சொந்தக்காரங்க அப்படி சொல்லிட்டாங்க. சில குடும்பத்துல இப்படிலாம் சாக்கு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. இதெல்லாம் வேதனையான காரியம். நான் 2014-15 அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நான் அப்போ வியாபாரத்துல இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை கடை அடைக்க ஆரம்பிச்சேன். முழு நாள் தேவனை தேட ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்கத்துல எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ ஒரு 4 சர்வீஸ்க்காக போவேன். ஒவ்வொரு சர்ச்சிலுமே உட்காந்துருப்பேன். சத்தியத்தை கேட்க ஆசையா போனேன். அவங்க என்னெல்லாம் வசனம் பேசுறாங்க, என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன். தேவனுடைய சமூகத்துக்கு போக 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 என்னுடைய வாழ்க்கையோட இந்த இருள் விலக ஆரம்பிச்சது. எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஆனா நான் தேவனுடைய சமூகத்துக்கு போக ஆரம்பிச்சேன். 2020 யாரு மாந்திரியம் பண்ணானோ அதே மனுஷன் தூக்கு போட்டு சேர்த்து போயிட்டான். ஆனா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது ஜீவன் தந்துருவார், கண்டிப்பா தந்துருவார். இன்னைக்கு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் கிருபை தந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். கிருபை. இந்த கிருபையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு போகணும். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா,
தேவ சமூகத்துக்கு ஓடணும். தேவ சமூகத்துக்கு ஒரு மனுஷன் ஓடியாச்சுனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமனாகிய நீதிமான் உண்மையா வாழும்போது, நீதிமானா வாழும்போது அவங்களை யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. சில அம்மாமாரு, சில தாய்மாரு, சில சகோதரிமாரு எதுக்காக கண்ணீர் வடிப்பாங்க அப்படின்னா, என் மாமியார் என்னை ஏசி விட்டாங்களே, என் புருஷன் என்னை ஏசி விட்டாங்களே, எங்க அம்மா அப்பா என்னை ஏசிட்டாங்களே, என் ஃப்ரெண்டு என்னை ஏசிட்டாங்களே, இது அவங்களால தாங்க முடியாது. பைபிள்ல அழகா எழுதப்பட்டிருக்கு, பலவீன பாண்டம். பலவீனம் உள்ளவர்கள் பலவீனமா இருக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இருதயம் ஃபுல்லா சுக்கு நூறா உடைஞ்சிரும். எப்படி நம்ம ஒரு கண்ணாடி உடைஞ்சிட்டுன்னு சொல்றோமோ, சில குடும்பத்திலே உடைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும், நொறுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவருடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். ஆபத்துக்குள்ளானவன் பிரச்சனைக்குள்ள இருக்கும்போது நம்மளை யாரு தப்பா பேசுறாங்க அப்படின்னா, சுகமா இருக்கிறுடைய நினைவில் இகழ்ச்சி. அவங்க சுகமா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய நினைவில் இகழ்ச்சி. காலிடர்களுக்கு இது நேரிடும். வெறுமை சில குடும்பத்துல எல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருந்தா கூட தேவனுடைய சமூகத்துக்கு போகாம இருப்பாங்க. இன்னைக்கு காலவெளியில செய்தி என்ன தெரியுமா? தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். ஒரே வார்த்தையா சொல்லணும் அப்படின்னா, 2வது பாயிண்ட், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு. சிநேகிதர் அப்படின்னாலே ஒரு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு இருக்கும். அவங்க இருதயத்துக்குள்ள என்ன ஒரு பாரம் அப்படின்னா, என்னையே எப்படி சொல்லிட்டாங்க, அந்த ஒரு வார்த்தை உள்ளேயே இருக்கும். அப்படி ஏதாவது உள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஆலயத்துல போய் என்னோட சமூகத்துல போய் சொல்லிருங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்கப்பா, அது என் இருதயத்துல அந்த காயம் எனக்கு வேண்டாம், நான் எதுவுமே இருதயத்துல வைக்க விரும்பல. என் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நீங்க இருக்கணும்ப்பா, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. என் இருதயத்துக்குள்ளே உலக கவலையோ, ஒரு ஃப்ரெண்டை குறித்தோ, இல்லாம நீ அப்படி தப்பா பேசிட்டாங்க, எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து நம்ம ஜெபிக்கும் போது, அது நம்ம அழகா சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தாங்க முடியல அப்படின்னா யார்கிட்டயே போய் புலம்பிட்டு இருப்பாங்க. வயசான பாட்டி மாதிரி சொல்லுவாங்க, என்னையால முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா உடம்பு வலி, பலவீனம், பிள்ளைகள், பேரம்பேத்தி, புருஷன், வீட்டுல பல பிரச்சனை நடுவில் புலம்பிட்டு இருப்பாங்க. அதே போல தேவனோட சமூகத்துல போய் ஒரு மனுஷன் புலம்பி கண்ணீர் வடித்து அழுதால் கண்டிப்பாக தேவன் பார்ப்பார். அதைத்தான் அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார், என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. இந்த செய்தி எந்த குடும்பத்திலே நிந்தையோடும் பரியாசத்தோடும் நம்மளை யாரெல்லாம் இகழ்ச்சியோடு பார்த்தாங்களோ, பேசினாங்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆவி யாருக்கெல்லாம் உங்க கூட பேசினாரோ, கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நமக்கு விடுதலை அப்படின்னாலே கர்த்தர் தான். நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக நமக்கு விடுதலை. அதனால இதயத்துக்குள்ள காயத்தோடு, நிந்தையோடு நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யணும், தேவனோட சமூகத்துக்கு போகிற பிள்ளைகளா இருக்கணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, சர்ச்சுக்கு போகாம இருக்க வேண்டாம். சில வாலிப பிள்ளைகள் 1 வருஷம் 2 வருஷம் சர்ச்சுக்கு போகாம இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பையன் வீட்டுல 4 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனா சர்ச்சுக்கு போறத பார்த்தா 1 நபர் இல்ல 2 நபர், மிச்சம் 2 பேர் சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இதயத்துல ஏதோ ஒரு காயம் வச்சிருப்பாங்க.
அதான் வசனம் இவ்வளவு நேரம் பேசிட்டேன். அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராவது வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்கள், விசுவாசிகள், ஆலயத்து போகிற ஜனங்கள், இன்னைக்கு யாராவது ஆலயத்து போகாம இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமா பேசியிருக்காரு. சில வீட்டுக்குள்ள அநியாயம் நடக்கு. எப்படி அநியாயம் நடக்கு அப்படின்னா, இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டு, ஆனா இன்னைக்கு நிலைமை பார்த்தா சர்ச்சுக்கு போகாம இருக்கிறாங்க. தேவன் துக்கப்படுவார். யாரெல்லாம் சர்ச்சுக்கு போகாம இருக்கிறீங்களோ தேவன் துக்கப்படுவார். தேவன் துக்கப்படும் போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஐயா நான் சர்ச்சுக்கு போனியா, நான் போல, அப்ப என்ன நடக்கும்? ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு போலனா தேவன் துக்கப்படும் போது அந்த வீடு எப்படி இருக்கும்? அதனால சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள கால் எடுத்து வைங்க. மனுஷனை பார்க்காதீங்க, ஃப்ரெண்டை பார்க்காதீங்க. நம்மளை யாராவது ஏதாவது பேசியிருப்பாங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்களா, அதையும் பார்க்க வேண்டாம். நீங்க தேவனோட சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது, தேவனோட மகிமையினால நிரப்பப்படும் போது கண்டிப்பாக இருதயத்துக்குள்ள சமாதானம் தருவார். உங்க வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே இருதயத்துக்குள்ளே காயத்தோடு இருக்கிறீங்களோ மனுஷனுக்கு தெரியாது, பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு தெரியும். நான் டெய்லி என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருக்கிறேன் தேவனுக்கு தெரியும். உடனே சொல்வேன், அப்பா. தேவனோட சமூகத்துக்கு போகும்போதே உடனே இருதயத்துக்குள்ள சமாதானம் வரும். அடிக்கடி சர்ச்சுக்குள்ள போயிட்டு வாங்க, குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால மனுஷனை பார்க்காமல் தேவனை பார்த்து பழகணும். கடைசிய மனுஷனை பார்த்தால் நம்ம ஏதோ தப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளை அதான் அழகா சொல்றாரு, நிந்திக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு அந்த நிலைமைக்குள்ள போகக்கூடாது. நான் தேவன சமூகத்துல போய் நான் தேவனை தேடுறேன், நான் தேவனை தேடுறேன். அப்பா அவங்க பாதவில்லை வந்துட்டப்பா, என் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா, என்னுடைய தலைமுறை ஆசிரியங்கப்பா, என்னுடைய வம்சத்தை ஆசீர்வதிங்கப்பா. அழகா நீங்க ஜெபிக்கலாம். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கண்டிப்பாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் முடிக்க போறேன். காயத்தோடு, வேதனையோடு, நிந்தையோடு யாராவது பரியாசம் பண்ணி எந்த சூழலில் இணைந்திருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். காயங்கள் மாறும். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஏன்னா ஒரு மனம் வேணும், ஒரு மனம் வேணும். கண்களை மூடி கைகளை விரித்து தேவனை நோக்கி கேளுங்க. ஜெபிக்கும் போது கேளுங்க, கட்டுகள் உடையும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ரிதுஷே பஹாபி லஹதுனி மேஹ் பில்ஹாஸ் பிலஹோரது ரெஹதுஹா பிஹாஸ் பிஹி பிலஹாஷத் நிமிஹி பிலஹாரது ரதுஹா பிஸ்பிலாஷத் நிமிஹி பிலஹாது நிமிஹி பிலஹாரது ரது நிமிஹி பிலஹாஷத் நிமிஹி லபலஹோர் பிலஹாது ரபலஹரது லாது நிமிலாஷத் ரிபிஸத் நிஷன்து லபலஹோரது லஹதேவி பிலாஸ் பிலஹௌ ஷஹிது ஹௌ லாது நிமிஹி பிலஹாஷத் நிமிஹி பிலஹாரது ரது நிமிலாஷத் நிஷன்து லபலஹோரது ரிபிரிபிகா ரபது நமலஹரது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதபடியில வருகிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உம்முடைய பாதபடியிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனைக்கு யாரெல்லாம் புறப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆலயத்து போக முடியாமல் நிந்தையோடும் பரியாசத்தோடும் இகழ்ச்சியோடும் இதயத்துக்குள்ள காயப்பட்டு வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு
உடைக்கப்பட்ட நிலைமையில குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கண்ணீரோடு ஒரு குடும்பத்திலே திறப்புல நிக்கிறாங்கப்பா. உங்களுடைய காயங்கள் பெரியது, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தோடு அப்பா தாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில விடுதலை வேணும், சிறையிருப்பு மாறணும். அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டங்கள், அந்த வேதனைகள், எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமை இந்த நாளிலே கர்த்தர் மாற்றி தரணும். தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் என்று யோபு பக்தன் சொன்னது போல, உபத்திரத்தோடு பிரச்சனையோடு நொறுக்கப்பட்ட நிலைமையிலே உங்க சமூகத்துல வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்குங்க, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவ தயவு எங்களுக்கு வேணும், தேவ இரக்கம் வேணும், தேவ கிருபை எங்களுக்கு வேணும், உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். இந்த கடைசி காலத்துல நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா. நிறைய வேளையில இருதயத்துக்குள்ள பல கேள்விகளோடு பல மாசமாக ஒரு குடும்பத்திலே புலம்பிட்டு இருந்தாங்கப்பா. அழைத்து போக முடியாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தூலஹத நிமேஷ் பிலாஹுர் பிலஹாரது ரிபதனஷதன பலஹோர பலஹந்துர பலஹரது ருது ஷேகேதனே மஹபிலஹாரது. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீக்கி போடுங்கப்பா, நீக்கி போடுங்கப்பா. சிலருடைய இதயத்துக்குள்ளே கண்ணீர் மட்டும்தான்ப்பா இருக்கு. அந்த கண்ணீரை கர்த்தர் துடைங்க. ரீஹலா ஷந்தூரு பலஹதினி மே பிலஹாஸ் பிலாரது ஷேஹபஹு பிலஹ பிலஹாரது நமலஹுரது ரதுனேஷதரி பிஷபிலஹு பிலஹாரது ஷிபஹு பிலஹ பிலஹாதுனி மிஹ் பிலஹாரி பிலஹாரது. புலம்பி அழுத காலங்கள் உண்டு, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தோடு வாழ்ந்த காலங்கள் உண்டு. புறக்கணிக்கப்பட்ட நிலைமைதான், நிந்திக்கப்பட்ட நிலைமைதான். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்துக்கு புறப்படுவேன் என்று தீர்மானம் எடுத்தாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் சந்திக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொடணும். கர்த்தர் தொட்டால் போதும்பா, உங்க பிள்ளையோட இருதயம் சுகம் கிடைக்கும்பா. பிள்ளையோட இதயத்துக்குள்ளே காயங்கள் இருக்குப்பா, அந்த காயங்களை மாற்றுங்க. கூட இருக்கிறவங்க இப்படி சொல்லிட்டு இந்த காயங்கள் அது அவங்களை விட்டு பிரியாம இருக்குப்பா. ஆலயத்துக்கு எவ்வளவுதான் போனாலும் ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலைமை. ஆராதிக்கிற வேளையில ஆராதிக்கிறாங்க, ஆராதனையில கலந்து கொள்றாங்க. ஆனால் இருதயமோ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கு, கர்த்தரை விட்டு விலகி இருக்கு. இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத நினைவுகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கழுவப்படட்டும்பா. இப்பொழுதே கழுவப்படட்டும். சுகம் வேணும்பா, ஆரோக்கியம் வேணும்பா, புது பலன் வேணும்பா, ஆதியில் உள்ள அன்புக்குள்ள திரும்பணும்பா. நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ, அழைத்து போக முடியாத எந்தெந்த காரியங்கள் இருந்துச்சோ எல்லாம் மன்னிச்சிருங்க, எல்லாம் மன்னிச்சிருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொன்னீங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சுகம், பலன், ஆரோக்கியம் தரணும். பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை கர்த்தர் மன்னித்து இந்த நாளிலே பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு ஒரு குடும்பத்திலே திறப்புல நிக்கிறாங்கப்பா. அனாதை போல
எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் தள்ளி போயிட்டேன். இந்த செய்தி எனக்கு தான். தள்ளி போனது நான் தான். என் கூட ஆவியானவர் பேசுகிறேன்னு சொல்லி தொடக்கம் முதல் இந்த நிமிஷம் வரைய கண்ணீரோடு கேட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தை தேவன் சந்திக்கணும். உங்களுடைய காயங்களை கர்த்தர் மாற்றுங்க. உங்களுடைய வேதனையை கர்த்தர் நீக்குங்க. எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு எந்த இடத்து சூழல்ல எந்த ஜனங்களுக்கு நடுவில் வாழ்றாங்களோ அந்த இடத்துல ஒரு உயர்வு வேணும். அந்த இடத்துல ஒரு மேன்மை வேணும். அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கணும். ஒரு மனுஷனால முடியாது, கர்த்தராலே முடியும்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. நிந்திக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. எந்த இடத்துல பரியாசம் பண்ணப்பட்டாங்களோ அதே இடத்துல மறுபடியும் உயர்த்துங்கப்பா. யோபனுடைய வாழ்க்கையிலே இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்த தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாக அப்பா எங்களுக்காக எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய நேரடியா பேசியிருக்கிறீங்க. யோபனுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்ப்பா. அந்த பிளெஸிங் எங்களுக்கு வேணும்ப்பா. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யோபனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனாரோ எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தீங்கப்பா. சிநேகிதரால் நிந்திக்கப்படும் போது பொறுமையோடு இருந்தார்ப்பா. அதே சிநேகிதனுக்காக யோபு விண்ணப்பம் செய்தார்ப்பா. அதே போல சிநேகிதனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைலாம் மாறணும்பா. யாரெல்லாம் சிநேகிதரால் தூசிக்கப்பட்ட நிலைமையிலே, நிந்திக்கப்பட்ட நிலைமையிலே, பரியாசம் பண்ணப்பட்ட நிலைமையிலே, சபிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், காயப்பட்ட அந்த வார்த்தைகள் யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்காங்களோ சிநேகிதருக்காக யோபு ஜெபித்தார்ப்பா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று எழுதப்பட்டிருப்பா. இந்த வேளையிலே யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பத்தை சந்தித்து சிறையிருப்பை மாற்ற வேண்டும். சிநேகிதருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாம் மாற வேண்டும். யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து இந்த நாளிலும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இதயத்தினுடைய காயங்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. சிநேகிதருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா கர்த்தர் மாற்றித்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. புது அபிஷேகம் நிரப்புங்க. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்க, துதிக்கிற அபிஷேகத்தை தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆண்டிலே கர்த்தர் கிருபை செய்யுங்க. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு கொடுங்க. தடைகளை நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பதினியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க. வம்சத்தை ஆசீர்வதிங்க. சந்ததியை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. தீர்காயுசு தாங்க. சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு உண்மையா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிதாவுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீதி செய்கிற பிள்ளைகளா கர்த்தர் மாற்றித்தாங்க. அநியாயமான காரியத்தை வெறுத்து நீதி செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பேர் பேராக ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும், ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே, நெருக்கப்பட்ட நிலைமையிலே கண்ணீரோடு யாரெல்லாம் இணைந்திருந்தாங்களோ அவங்களுடைய கண்ணீரை துடைத்து கர்த்தர் மாற்றித்தாங்க.
குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பிரியமான ஜனமாக நாங்க வாழணும்ப்பா. ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக, உமது சமூகத்துக்கு ஓடி வருகிற பிள்ளைகளாக இருக்கணும். உம்முடைய பாதபடியிலே காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்காயுசை கட்டளிடுங்கப்பா. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் பரலோகத்தில் உள்ள தேவன் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிங்க. அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களை நான் நிரப்பி ஆசீர்வதிங்க. சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தீரோம், அர்ப்பணிக்கிறோம். கடன் உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இந்த நாளில கர்த்தர் மாற்றித்தாங்க. வெளியில புறப்படுகிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்க. அவனுடைய தேவைகளை சந்திங்க. கர்த்தர் துணையா இருங்க. கண்ணீர் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றித்தாங்க. உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி வேதனையை நீக்கி சமாதானத்தை கட்டிடுங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே கூட இருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் கர்த்தர் கொண்டு 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். தேவனர்களே எப்ப மினிஸ்டர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தூங்கும் முன்பாக ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.